வேர்ல்டு வார் பேஸ் பண்ண ஒரு கேமோட ஸ்டோரியை வந்து டப் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட எஃபர்ட் அண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து எடிட் பண்ணேன் அண்ட் கேம் ப்ளேக்காகவும். ஸோ சரி, ஓகே, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் திஸ் இஸ் CJ. என்னதான் நம்ம சோல்ஜர் அவர்கிட்ட இந்த பிஸ்டல் வச்சு சுட்டாலும் ஹிட்லர் போட்ட பாம்புல தப்பிக்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்டை போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பார்த்தா வேண்டியதான். டக் டக் டக்னு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமால டேய் ஓகேல போறா. மிலிட்டரி ட்ரைனிங் கேம்ப், கலிஃபோர்னியா, USA, 1941. இது நடந்துட்டு இருக்கு டெய்லர், என்னால் நம்பவே முடியல. ஆமாம், நான் ஒரு உண்மையான சோல்ஜராக இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் கேள்விப்பட்டேன் இந்த ட்ரைனிங்லாம் வந்து நரகம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. யார் கண்டுக்கிட்டா ஒரு சோல்ஜராக இருக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிக்கும், மொத்த அமெரிக்காவுக்கு உங்களை பிடிக்கும். நீ சொல்றதா உண்மைதான் நினைக்கிறேன்படி. இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். யூரோப்பில் நடந்த வார் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஹிட்லரோட ஜெர்மனி ஃப்ரான்ஸை ஃபுல் ஸ்கேலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட யூரோப்பியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும், அப்போ நம்ம வேண்ட மட்டும்தான் முடியும். அவங்கள காட் பிளஸ் பண்ணணும். பட் இது ரொம்ப மோசம். நீ என்ன நினைக்கிற? USA இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னு ஏதாவது உனக்கு ஐடியா இருக்கா? யார் நம்பலா? ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு ரொம்ப தூரம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் இப்போ சேஃப் தான். எனக்கு தெரியல ஜேம்ஸ், எனக்கு ஒரு மாதிரி தப்பாக தோணுது. நம்மகிட்ட ஒரு தைரியமான சோல்ஜர் இருக்காரே. நீ கொஞ்சம் வாயை மூடு. வார் ரொம்ப மோசமானது. வார் மோசமானது தான், ஆனால் அது ஒரு பெரிய ஓஷனுக்கு அந்த பக்கம் நடக்கும்போது கிடையாது. D-Day, நார்மண்டே, ஃப்ரான்ஸ். அவங்க எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ, எது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அது நடந்துகிட்ருக்கு. ஃப்ரான்ஸில் நடக்கிற ஹிட்லரோட வார்க்கு அவங்களும் போயிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறது ஜேம்ஸ்க்கும் தெரியாது, அவங்க கூட அந்த சோல்ஜருக்கும் தெரியாது. இந்த நாளுக்காக நம்ம ட்ரைனிங் மட்டும் எடுக்கல, இந்த நாளுக்காக தான் நம்ம பிறக்கவே செஞ்சோம். ஆமா, அதே நாளுக்காக தான் நம்ம சாயவும் போறோம். சும்மா குழந்தை மாதிரி அழுகாதீங்க சோல்ஜர்ஸ். நீயும் நானும் தான் இங்கே இருக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான மேன். ஒரு நல்ல உதாரணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் 2 பேரும் அழுகையில் இருக்கீங்க. இப்போ நீ யோசிக்க மாட்டேன், இந்த உலகத்துல இதுதான் பெஸ்ட்டு ஜாப்னு. அங்கே இருந்த சோல்ஜர்ஸில் ஏகப்பட்ட பேத்தை கொன்று ஏகப்பட்ட பேத்தை ரெஸ்கியூ பண்ணி அங்கே இருந்த ஏகப்பட்ட பேஸஸை நொறுக்கி அவங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை நிறையா எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டுருக்க நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அங்கே ஒருத்தன் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக ஷீல்டு ஆர்மர்லாம் போட்டுட்டு ஒருத்தன் வர, நம்ம சோல்ஜர்ஸ் அவனை டிஃபீட் பண்ணி அவனை கொல்ல போக அந்த ஒரு நேரத்தில் யாங்கி நம்ம திரும்ப பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். போருங்கிற ஒரு நரகத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆமாம், என்னால் நம்ப முடியல இந்த மாதிரி ஒரு சில நல்ல இடம்லாம் என்ன பூமியில் இருக்குன்ட்டு. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்களுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிக்கிட்டாங்க. ஜூடிங்க, நீ பாரு, இந்த இடத்த நம்ம சுதந்திரப்படுத்தினதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு அழகான பொண்ணுங்களுக்கு நம்ம கூட்டி வரணும். இது ஏதோ திட்டம் மாதிரி இருக்கே படி, ஏதோ ஒரு திட்டம் மாதிரியே இருக்கு. நீ யோசிச்சு பாரு, கேர்ள்ஸ் அண்ட் மைன்ஸ், இந்த பிளேஸே ஒரு சொர்க்கம் மாதிரி ஆயிரும் இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம். அவங்க சொர்க்கமாக்குன்னு நினச்சிட்டு இருந்த அந்த ஒரு இடம் நரகத்தோட மோசமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடமா அவங்க கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பழைய பில்டிங்கை பார்த்தாங்க. அதுக்குள்ளே அவங்க போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வினோதமான ஆள் அவங்கள கண்காணிச்சிட்டு இருந்தா. நம்மக்கிட்ட ஆல்ரெடி தோற்று போனால் அவன் திரும்ப இங்கே வந்துடுவான். மறுபடியும் நீயா?
கேப்டன் நாசி திரும்ப தோக்க போகிற அந்த ஒரு நேரத்தில் அங்கே இருந்த சோல்ஜர் பிடிச்சி வைக்க இன்னொரு சோல்ஜர் அவனை காப்பாற்ற அங்கே போய் அவன் கழுத்தை திரும்ப பிடிச்சி அவனை ஷூட் பண்ணி அங்கேயே கேப்டன் நாசியை கொண்டுடுறாங்க. யாரா நான் இவன் கூட ஆல்ரெடி ஒரு சண்டை போட்டேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஜெர்மன்ஸ் வந்து இது ஒரு சூப்பர் வெப்பனை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அது யாருக்குமே வந்து முழுசாக தெரியல. அந்த சூப்பர் வெப்பன் இவனுங்களை மாதிரி இருந்தா அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அந்த நேரத்தில் ஹிட்லர் கரெக்டாக வந்து எலிங்களை கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு, ஆனால் உயிர் பொழைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நீங்களாம் எதுக்காக காத்துட்டு இருக்கீங்க? அவங்கள கொல்லுங்க. என்னதான் நம்ம சோல்ஜர் அவர்கிட்ட இந்த பிஸ்டல் வச்சு சுட்டாலும் ஹிட்லர் போட்ட பாம்புல தப்பிக்க அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே போய் விழுகிறாரு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.